ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். புதன்கிழமை காலை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் திடபலனாய் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இன்றைக்கு மாலை 6:45 மணி அளவில் சபையிலே பைபிள் ஸ்டடி இருக்கிறது. கடந்த வாரங்களினுடைய பைபிள் ஸ்டடி உங்களை நிச்சயமாய் தொட்டிருக்கும். உங்கள் இதயங்களிலே, எண்ணங்களிலே, இல்லங்களிலே, இருக்கிற இடங்களிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்று சொல்லி நான் நிச்சயமாய் நம்புகிறேன். பைபிள்ஸ் கிளாஸை மறந்து விடாதீர்கள். தக்க சமயத்திற்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சாலமோன் தேவனிடத்துல ஞானத்தை கேட்டான். தேவன் அவனுக்கு ஞானத்தை கொடுத்தார். ஞானத்தோடு அவன் கேட்காத நிறைய காரியங்களை அவனுக்கு கொடுத்தார். அவன் எழுதின சில பகுதிகளை நான் வாசித்தால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்றைக்கு சாலமோனின் நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அங்கே சொல்லி இருக்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. அதாவது சாலமோன் ஞானி தேவனை குறித்தும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் அழகாய் சொல்லிக் கொண்டே வருகிறார். சொல்லிக் கொண்டு வரும்போது அதனுடைய கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கிறது என்னவென்று கேட்டால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். நீங்களும் நானும் விக்கினமின்றின்னு சொன்னா ஆபத்து இல்லாம, கஷ்டங்கள் இல்லாம, வெறுப்புகள் சம்பாதிக்காமல், சமாதானமாய், தீமை இல்லாதபடி விக்கினமின்றி வாசம் பண்ணணுமானா கர்த்தருக்கு செவி கொடுக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். ஞானமுள்ள வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, எவனா இருந்தாலும் அந்த வார்த்தைகள், இந்த எவனோங்கிற வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஏனென்று கேட்டால் அது யாரையும் குறிக்கும். குறிப்பிட்ட நபர் என்று சொல்லி, குறிப்பிட்ட சமூகம் என்று சொல்லிலாம் கிடையாது. யாரா இருந்தாலும் எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ. அந்த காலத்தில் சண்டே ஸ்கூல்ல ஒரு பாட்டு இருக்கிறது. யோவான் 3:16 எவனோ என்பது என்னைத்தானே, என்னை குறித்து தானே சொல்லியிருக்கு. எவனோன்றது என்னை குறித்து சொல்லியிருக்கு. அப்ப நீங்க இந்த வார்த்தை கேட்கும் போது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோன்னு சொன்னால் அது உங்களை குறித்து தான் சொல்லியிருக்கு. எவனோ அவன் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். விக்கினமின்றி வாசம் பண்ணுகிறவனுக்கு என்ன இல்லை, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். உங்களுக்குள்ள பயம் இல்லாதபடி, பயத்தின் சூழலை வந்தாலும் பயமின்றி அமைதியாய் இருப்பான். இந்த நாள் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விக்கினமில்லாத வாழ்க்கை, ஆபத்தை கண்டு பயமில்லாத வாழ்க்கை, அமைதியா இருக்கிற வாழ்க்கை கர்த்தர் தருவாராக. அது தரணும்னு சொன்னால் என்ன நடக்கணும்? எனக்கு செவி கொடுக்கணும். அந்த செவி கொடுத்தலின் வழி நடக்கணும். அப்போது அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்பான், அமைதியா இருப்பான். இந்த நாள் இது உங்களுடைய அனுபவமா இருக்கட்டும். விக்கினமின்றி வாசம் பண்ணுங்கள். ஆபத்தை கண்டு பயப்படாதீர்கள், அமைதியா இருங்கள். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் படியே கர்த்தாவே, உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து வாழ்கிற மனுஷன் எப்படி இருப்பான் என்று சொன்னதை நாங்கள் வாசித்திருக்கிறோம். அதை அனுபவமாக்கி உமது பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். விக்கினமின்றி வாசம் பண்ணுங்கள். ஆபத்துக்கு பயப்படாமல் இருங்கள், அமைதியாயிருங்கள். God bless you abundantly again and again and again and again. Amen.